இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய குடும்பத்தினர் கோபாலபுர குடும்பத்தில் அந்த குடும்பம் வந்து வாசலில் வந்து நிற்குது. ஃபுல்லாக கருப்பு கொடியை கையில் வச்சுக்கிட்டு வாசல் நின்றுட்டு மதுபான கடையெல்லாம் மூடணும், கொரோனாவில் நாடே அழியும் போது மதுபான கடை முக்கியமா, இளம் விதவைகள்லாம் ஜாஸ்தியாக வரான்னு அக்கா கனிமொழி பேசினாங்க மதுபான கடையை மூடணும்னு சொல்லிட்டு. சரி எதையாவது 21 கொடுத்துருப்பாங்க போல அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். எதுவுமே இல்லை. சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா 50,000 கோடி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுது. இன்னைக்கு 50,000 கோடி நெருங்கும் போது டாஸ்மாக் உடைய வருமானம். அப்போது ஒரு டார்கெட் வச்சு மதுபான விற்பனை அதிகமாக்குறது மட்டும் இல்லாமல் ஊழல், அதுலேயும் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா ஒரு ஊழல். இதில் ஒரு அமைச்சர் கூட பேசினாருன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டிலுக்கு மேலே ஏன் 10 ரூபா வாங்குறீங்க வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இந்த காலி பாட்டிலெல்லாம் வந்து வாங்கி திரும்ப பெற்று அதை ஏதோ பயன்படுத்துறதுக்கு வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு நாங்கள் 10 ரூபா வாங்குறோம். இதில் விளக்கம் வேறு, அதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல போதை கலாச்சாரத்தை உருவாக்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், இவங்களை போல பொய் சொல்லி ஏமாற்ற மாட்டோம். மதுபானங்களை ஒழிப்பதற்கு, போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு படிப்படியான என்னென்ன திட்டங்கள்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் தாவேகா சொல்லும். நடக்கவே நடக்காதது எங்களுக்கு ரகசியம் தெரியும்னு சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வரல, நாங்கள் வரவும் மாட்டோம். அப்படி போய் சொல்லி வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியில் வரும்போது பாருங்கள், எங்கள் தலைவரோட தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் பாருங்கள், இந்த போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எங்கள் தலைவர் சொல்லுவார்.